Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Squad. இந்த மனித உருவில் இருந்த சாத்தானான ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி பேசுறப்போ நம்ம தவிர்க்க முடியாம எல்லார் கண்ணையும் அடிக்கடி உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போய் இந்த தப்பெல்லாம் எங்க பண்ணானால் ஒரு தீவுல ஒரு ஐலாண்ட்ல கரெக்டா இந்த ஐலாண்ட்ல இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டோட உச்சத்துல ஒரு கோவில் இருக்குதுங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். ஸோ ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மொத்த கேஸையுமே நம்ம சேனல்ல டீடைலா பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த சீரிஸ் நீங்க ஃபுல்லா பார்க்க முடியும். அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட கண்டென்ட்டை சேர்க்கும். பட் எனிவே இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த கோவிலை பத்தி நம்ம பார்க்கறப்போ அந்த கோவிலுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி கும்பிடப்பட்ட மலோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாமியை கும்பிட்ட கோவில். இந்த சாமிக்கு வந்து குழந்தைங்களை நரபலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இன்டர்நெட்ல ரொம்ப பரவலா சுத்திட்டு இருக்கிறத நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. எப்ஸ்டீனோட ஐலாண்ட் மர்மமா இருக்கிறதுனால அதுல ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்தாங்கிறதுல இருந்து குழந்தைங்களோட ரத்தத்தை எடுத்து தனக்குள்ள அனுப்பிச்சுக்கிட்டாங்க, அதனால அவன் யங்கரா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக வயதாயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து குழந்தைங்களோட ரத்தத்தை தனக்குள்ள விட்டு அவன் யங்கரா இருக்கணுங்கிறதுக்காக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் நம்மள சுத்தி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத பார்த்துட்டு அது கூடவே ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது எப்ஸ்டீனை பத்திங்கிறதையும் டீடைலா பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமா இந்த மலோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு கடவுளுக்கு குழந்தைங்களை பலி கொடுக்கிற ஒரு பிராக்டிஸ் இருக்கு தெரியுமா? இந்த பிராக்டிஸ் வந்து இன்னைக்கும் உலகத்துல சில இடங்கள்ல ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் எனிவே என்னங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், ஒரு டைம் டிராவல் பண்ணி 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி போகணும். சோ அந்த காலகட்டத்துக்கு போனால் ஒரு இடத்துல ஓகேவா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வந்து ஆர்கியாலஜிக்கலா நம்ம தோண்டி பார்க்கிறப்போ, ஆக்சுவல் ஹிஸ்டரி இது தோண்டி பார்க்கிறப்போ சில இடங்கள்ல நிறைய குழந்தைங்களோட ரிமைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது எலும்பு கூடு இந்த மாதிரி ரொம்ப செதஞ்சு போன நிலைமையில இருக்குல்ல, அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான குழந்தைங்களோட இந்த எலும்பு கூடுகள் வந்து ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அது கிட்ட வந்து மலோக் அப்படிங்கிற பேரும் எழுதப்பட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது. ஓகேவா, இது போய் கையில கிடைச்சிருக்குது. ஸோ இதை வச்சு என்ன இன்டர்பிரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சாமிக்கு வந்து இத்தனை குழந்தைங்களை பலி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இறந்து போன குழந்தைங்களை இந்த மலோக் வந்து குழந்தைங்களோட சாமியா இருக்கணும், அதனால இங்க புதைச்சிருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆனா இத்தனை குழந்தைங்க ஒரு சாமி முன்னாடி புதைக்கப்பட்டிருக்காங்கிற கல்வெட்டோட இப்போ கிடைச்சிருக்குது. இது 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஜீசஸ்க்கு முன்னாடி, அதுக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. ஓகேவா, அதோட கல்வெட்டுகள் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்குது. இந்த மலோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது வந்து ஒரு பிராக்டிஸ். இது சாமி பேர் கிடையாது, இது ஒரு பிராக்டிஸ். அப்ப யாருக்கு கும்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆடு மாதிரி மாடு மாதிரி தலை கொண்டு அப்புறம் வந்து உட்கார்ந்துட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் வாங்குற மாதிரி 2 கை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பாடி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹியூமன் பாடி, அதுல தலை மட்டும் வந்து ஒரு மாடு மாதிரி இருக்கும். சோ கையில வந்து குழந்தைகளை வாங்குற மாதிரி ஒரு கை நீட்டிட்டு இருக்கும், அந்த கைக்கு கீழே வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்கும். இங்க வந்து குழந்தைகளை வச்சு பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த மலோக்கை பத்தி இருக்குது. பைபிள்ல கூட 2-3 டைம் ரெஃபரன்ஸ்ல மலோக் தப்பு அப்படி பண்ணிடாதீங்கங்கறது எல்லாத்தையும் எழுதி இருக்காங்க, இந்த ஹீப்ரூ பைபிள்ஸ்ல எல்லாம் இருந்திருக்குது. சோ இது வந்து ஹிஸ்டரி. இந்த மாதிரி மலோக்குக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது, பைபிள்ல அது தப்பு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா எதுக்கு இத பிராக்டிஸ் பண்றாங்க? இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா உகாண்டா, நைஜீரியா, டான்சானியா, அமெரிக்கால சில இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க நரபலி கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு இத பண்றாங்க, லூஸ் ஆவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன நம்புறாங்கன்னா ஒரு குழந்தைங்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். கரெக்ட்டா, எல்லாருமே அது ரொம்ப புனிதமா பார்ப்போம். அவங்கள வந்து பலி கொடுக்கிறது வந்து அந்த காலகட்டத்திலேயே பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த சில குரூப்ஸ்ல சில பேரோட நம்பிக்கையின்படி, மூட நம்பிக்கையின்படி, தெளிவா சொல்றது மூட நம்பிக்கையின்படி இவங்க எல்லாம் பலி கொடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு நிறைய பவர் வரும், நம்மளுக்கு வந்து யாருமே தொட முடியாது, நம்ம பயங்கரமா சம்பாதிக்கலாம், நம்ம நிறைய வளரலாம், நம்மளோட லீனியேஜ் நம்மளோட வம்சாவளி வந்து பல ஜெனரேஷனுக்கு நல்லா வாழும். இந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து முந்தைய காலகட்டத்தில் ராஜாக்கள் வச்சிருந்ததாகவும் அதனால ராஜாக்கள் வந்து ரொம்ப ரேரான சிச்சுவேஷன்ஸ்ல குழந்தைகளை பலி கொடுத்ததாகவும் இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி 1-2 பேர் இதை ஃபாலோ பண்றாங்கிறது தான். அப்படி இருந்ததுனால இப்போ சில பேர் ஃபாலோ பண்றாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உகாண்டா, நைஜீரியா, டான்சானியால அண்ட் அமெரிக்கால சில இன்சிடென்ட்ஸ் வந்து ஈவன் 2000 அப்புறம் லாஸ்ட் 26 இயர்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. இவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இப்படி ஒன்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த எல்லா தியரிஸும் ஒண்ணா சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உடனே எல்லாருமே வந்து அந்த மலோக்கோட ரெஃபரன்ஸ் வந்து அசோசியேட் பண்ணி அந்த மேல 2 பேர்ட்ஸ் இருந்துச்சு, அது புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு. அண்ட் இங்க நான் சொன்னேன்ல அது வந்து ஒரு மாடு மாதிரி முகம் கொண்ட கொம்பெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு உருவமும் ஒரு பறவை, அப்படி எல்லாமே கொஞ்சம் கோரிலேட் பண்ணி கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து இது மலோக்குக்கு வந்து கும்பிடப்பட்ட ஒரு கோவில், நரபலி கொடுத்திருக்காங்க, குழந்தைகளை எல்லாம் பலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி குழந்தைகளை பலி கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்திருக்குது, இன்னும் வராமலும் பாதி இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. பட் வந்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது பலி கொடுத்திருக்காங்கங்கிற மாதிரி எதுவுமே வரல. சோ இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே நம்ம ட்ரீட் பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்த தளர்த்து உள்ள ஊத்திக்கிட்டாங்கன்னு எல்லா பணக்காரங்களுக்கும், அதை நான் ரொம்ப ஆனஸ்டாவே சொல்றேன், எல்லா பணக்காரங்களுக்கும் அடுத்து என்ன இருக்குது? வாழணும், சர்வைவ் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே வாழணும். அதை நோக்கி எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் ஆன்டி ஏஜிங் பத்தியும் அப்புறம் வந்து சூப்பர் ஹியூமன்ஸை உருவாக்குறதுக்கும் இந்த சினிமால வர்ற மாதிரி நிறைய ரிசர்ச்ல எல்லாம் வந்து அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த 3 மில்லியன் பேஜஸ் கொண்ட ஃபைல்ஸ்ல இதை பத்தின கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ரேண்டமா பேசியிருக்காங்களா, எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கானு தெரியாது. ஆனா அதுக்கு குழந்தைங்களை யூஸ் பண்ணிருக்கானு கேட்டீங்கன்னா இது வரைக்கும்
சாட்சி இல்ல. ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தின பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 1008 கிளைம் இன்டர்நெட்ல அவனை பத்தி இருக்குது. ஆனா எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய பதில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லனா இல்லன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் பாதி பக்கத்தை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாம கையில வச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குது, ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் இந்த மலோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிராக்டிஸ். ஓகேவா, அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு சாமி வந்து பால் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஜூ சாமி கிடையாது. ஆனா ஜூஸ்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி இருந்த ஆமோனைட் காட். ஓகேவா, ஜூயிசம்க்கும் முன்னாடி இருந்தா அங்க இருக்கிற மக்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மதத்துல இருந்த ஒரு நம்பிக்கை. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மலோக்கு வந்து மொத்தம் உடம்புக்கு ஃபுல்லா வந்து ஒரு 7 ஹோல் வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாவே தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ள குழந்தைகளை தூக்கி போடுவாங்க அவன் மாதிரி. ரொம்ப ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்குது. பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியால பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னமும் சில பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலோக்கு தான் இல்ல, பட் இந்த மாதிரி நரபலி கொடுத்தோனால, குழந்தைகளை பலி கொடுத்தோனால ஏதாவது நடக்கும்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம மண்ணிலேயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே thousands of yearsக்கு முன்னாடி சில லிட்டரேச்சர்ல நரபலிகள் கொடுத்ததுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது. நீங்க 1001 படத்துல இதுல இருந்தா பேஸ் பண்ணி ஒரு இமேஜினேஷன்ல எடுத்த படம் இருக்குல்ல, அதுல கூட ஒரு சீன் வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா வந்து தஞ்சைக்கு திரும்பி போகணும், தஞ்சாவூருக்கு திருப்பி வரணும்னு நினைச்சோம்னா தன்னை பலி கொடுத்துப்பாரு. இது நரபலிங்கிறது வந்து நம்மளோட முந்தைய காலகட்டங்களில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தவறுதலாக அது பவர் கொடுக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், சாமி இது கேக்குது அப்படின்னா நினைச்சுக்கிட்ட ஒரு மூட பழக்க வழக்கம் இருக்குது. அதை இங்க நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கான்ஸ்பிரசி தியரி ஆட் பண்றதுனால தான் இந்த கோவில் வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சியா இன்னைக்கு மாறி இருக்குது. இந்த கோவிலுக்குள்ள உண்மையிலே இப்போ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த ஐலாண்டே இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்வெஸ்டர் வந்து மொத்தமா வாங்கிட்டு அவர் இதை மொத்தமாவே வந்து ஒரு லக்ஸுரி இதா ஹோட்டலா மாத்த போறேன் இந்த தீவையை அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா இங்க இதுல இவ்வளவு கான்ட்ரோவர்சி இருக்குங்கிறப்போ நிறைய பணக்காரங்க அதையும் போய் பார்க்க தான் போறாங்க. டைட்டானிக் வந்து மூழ்கி கடலுக்குள்ள போயிடுச்சு. டைட்டானிக் முதல்ல போனப்பமே வந்து நிறைய பேருக்கு என்ன ஆசைனா அவ்வளவு பெரிய கப்பல் நான் போகணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு பணக்காரங்க போறாங்க. அது கடலுக்குள்ள போய் மூழ்கி போய் சிங்க் ஆயிடுச்சு. அதை நான் பார்க்க போறேன்னு சொல்லி டைட்டன் ஒரு சப்மரீன் எடுத்துட்டு போய் அதை பார்க்க போறப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த பெரிய அல்ட்ரா ரிச் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மில்லியன்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் பில்லியன்ஸ். அந்த பில்லியன் ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி கோக்குமாக்கா ஏதாவது பண்ணுவாங்கிறதுனால அந்த பிசினஸும் எனவே ஓடிட்டே இருக்குது. இந்த ஐலாண்டை எப்படி ஒரு டூரிஸ்ட் ரிசார்ட்டை என்னால பார்க்க முடியும்னு தெரியல. இன்ஃபேக்ட் இதை போய் பார்த்தா ட்ராமா தான் இருக்கணும். பட் எனவே அது ஒரு டூரிஸ்ட் ரிசார்ட்டா மாத்திர வேலைகள் இப்போ போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு நியூஸ்ல என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த எப்ஸ்டீனோட கேஸ்ல ஒரு இந்தியன் பெண் ரிலேட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அதை பத்தி நான் பேசணுமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியல. டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு கியூரியஸ் யூ ஆர். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த டாபிக் போலாம், அது இது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள போக வேணாம். பட் ஒருவேளை அதுல இருக்கிற ஒரு இந்தியன் ஆங்கிள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்தியாவுக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அது என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்தியன் பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இந்தியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் எனக்கு அங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுங்கிறத வச்சு நம்ம அதை பத்தி ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு தெரியும். பட் இப்போதைக்கு அந்த மலோக்கு கும்பிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு இது வரைக்கும் இல்லை அப்படிங்கறத வந்து கான்கிரீட்டா சொல்ல முடியும். இப்போதைக்கு சாட்சி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.